ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபீனா சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள், ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். பாருங்கள், இப்போ மைதா மாவு வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது வந்து ஒரு 150 கிராம் மெஷர்மெண்ட் கப்பில் இப்போ நான் 1.5 கப்பு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ அந்த மைதா மாவை நான் அதில் நான் போட்டுக்கிறேன். 1.5 கப்பு நான் எடுத்திருக்கேன் கரெக்டாக. 1.5 கப் மைதா மாவு போட்டாச்சு. அதில் வந்து லைட்டாக உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், உப்பு போட்டேன். இப்போ நெய் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம மாவை நல்லா பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிணைஞ்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு சாஃப்டாக இருக்கணும் மாவு. இப்போ நம்ம மாவை ஒரு 2 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். 2 நிமிஷம் போல் அது ஊறட்டும் மாவு. அப்புறம் நம்ம அதுக்கு தேவையான பொருள் அடுத்தது நம்ம என்னென்னு இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ மாவு நான் எடுத்து ஒரு பாருங்கள், ஒரு பால் மாதிரி நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ எடுத்தாச்சு. லைட்டாக நான் மைதா மாவு கொஞ்சம் கீழே ஆட் பண்ணுறேன், ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வேண்டி. பாருங்கள், மாவு நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா தேய்ச்சிக்கலாம். நல்லா தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ அந்த ஓரமாக இருக்கிறது இப்போ பாருங்கள், இப்போ அப்படியே நம்ம இந்த ரோல் மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக அப்படியே மடிச்சுக்கலாம். கரெக்டாக வந்து நம்மளுக்கு அங்கே மட்டும் நம்ம லாஸ்ட்டு எண்டுக்கு வரும்போது கொஞ்சம் நல்லா சுருட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சுருட்டிட்டு பாருங்கள், நம்ம பீஸா கட்டர் வச்சு குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லை கத்தி வச்சும் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த ஓரமாக இருக்கிறத நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு பாருங்கள், கரெக்டாக அந்த சைஸுக்காக நான் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லா மாவுலேயும் அதே மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டைமிங்கும் 7 நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு. 7 நிமிஷத்தில் நான் செஞ்சுட்டேன் இந்த ஸ்வீட் ரெசிபி. சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரியே எடுத்து பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம கட் பண்ணதை இப்படி நம்ம விரலை வச்சு நம்ம இப்படி அமுக்கிட்டோம்னா எண்ணெயில் நம்மளுக்கு நல்லா பூ மாதிரி வரும். நம்மளுக்கு நல்லா டிசைனாக வர மாதிரி வரும். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நாங்கள் அதே மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் கடாய் வச்சுருக்கேன். கடாய் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச உடனே லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். எடுத்தோடனே ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா உள்ளே நம்மளுக்கு வேகாது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். நான் 2 பேஜாக போட்டு எடுத்தேன். பாருங்கள், அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. இப்போது அதே பக்கத்தில் வந்து நான் திருப்பியும் அந்த சர்க்கரை நான் ஒரு 350 கிராம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த சர்க்கரையை நம்ம கரைச்சிக்கலாம். பாவு பதம்லாம் வர வேண்டாம். நம்ம ஜாமுன் குலோப் ஜாமுனுக்கெல்லாம் நம்ம பண்ணுவோம் பாருங்கள், அந்த பதம் இருந்தாவே போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டேன். நான் கால் லிட்ரு தண்ணி ஊற்றிருக்கேன். முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள், இப்போ அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிருச்சு. சர்க்கரையில் பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சிருச்சு. சர்க்கரையில் இருக்க அந்த டஸ்ட்டு எல்லாம் நம்மளுக்கு வெளியில் வர்றதுக்கு நான் இப்போ பாருங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் நான் ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். இந்த சர்க்கரை பாவில் நான் ஒரே 1 டீஸ்பூன் பால் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னு கேட்டால் அது நல்லா கொதித்து வரும்போது மேலே அந்த சர்க்கரையில் இருக்க டஸ்ட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு மேலாப்பில் வந்துடும். நம்ம அதை எடுத்துக்கலாம். அதனால தான் நான் இப்படி பண்ணேன். நுரையாட்டம் அந்த உள்ளே இருக்க அந்த அழுக்கெல்லாம் வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் வரணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம எல்லாமே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கொதித்து வருது. கொதித்து வரும்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே இருக்க அந்த சர்க்கரையில் உள்ள அந்த அழுக்கெல்லாம் எப்படி வருது பாருங்கள். நான் அதெல்லாம் எடுத்துட்றேன்.
இப்போ நான் அந்த லெமன் ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த லெமன் சாறை நான் அதில் உள்ள ஊற்றிக்கிறேன். ஏன்னா இது பாவாட்டை கெட்டியாகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் லெமனை புழிஞ்சு விட்ருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம இப்போ வறுத்து எடுத்துகிட்ருக்கோம். இன்னொரு 2 நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், சர்க்கரையில் உள்ள அந்த டஸ்ட்டு பாருங்கள் இன்னும் இருக்குது. அதாவது எல்லாம் மேலாக நான் எடுத்துகிட்ருக்கேன். அந்த பாருங்கள் பிசுபிசுப்பு தன்மை நம்மளுக்கு வந்துருச்சு. இதுதான் போதுமான பதம், கரெக்டான பதம் இதுதான். இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம பாருங்கள் இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு. கலக்கி விட்டு நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். 7 நிமிஷம் போதும், நம்மளுக்கு செய்யறதுக்கு அதிகமான நேரமெல்லாம் ஆகாது. இப்போ நான் பாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஹீட்டாக இருக்கனால இப்போ ஏலக்காய் நான் பொடிச்சு வச்சுருக்கிறது இப்போ நான் போட்டுக்கிறேன். அந்த பாவில் போட்டு அந்த ஹீட்டாக இருக்கும்போதே நான் இங்கே இப்போ எனக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அவ்வளோதான், நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா முருகி வந்துருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எல்லாம் எடுத்து தனியாக நான் பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ பாவில் போட்டு இப்போ எடுத்து நான் பவுலில் மாற்றிருக்கேன். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம பாவில் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 2வது பேஜ் எடுத்து போட்டாச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தது இப்போ பாருங்கள் நான் பாவில் போட்டிருக்கேன். பாவில் போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் பாவில் பாருங்கள் நல்லா முழுகிருச்சு. இப்போ பாவிலேருந்து நான் எடுத்து நான் தனியாக வச்சாச்சு. பாருங்கள், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.